ஏய் ராமசாமி, கொஞ்சம் நில்லுப்பா. சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. போகிற வழியில் பிள்ளைங்களை கொஞ்சம் ஸ்கூலில் விட்டுருப்பா. சரிங்கண்ணே, அமுச்சுடுங்க, நான் ஸ்கூலில் விட்டுறேன். நீ பக்கத்து வீட்டுக்கார பையன், உன்னை நம்பி அனுப்புகிறேன். அம்மா உங்களுக்கு இப்போ பேட் டச் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னா. பேட் டச்சா அப்படின்னா என்னம்மா? பேட் டச் அப்படின்னா இங்கே போட்டிருக்க ட்ரெஸ்ஸை யாராவது இப்படி தொட்டாங்கன்னா அது பேட் டச். உடனே அம்மா கிட்ட வந்து சொல்லிடணும். சரியா? அதுக்கப்புறம் இடுப்பு கீழே யாராவது இப்படி தொட்டாங்கன்னா அதுவும் பேட் டச் தான். உன் நெஞ்சுக்கிட்ட யாராவது இப்படி வந்து தொட்டாங்கன்னா உடனே அம்மா கிட்ட வந்து சொல்லணும். அதுவும் பேட் டச் தான். அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உன் இடுப்பு கீழே தொட மேல யாராவது இப்படி கை வச்சா பேட் டச்னு சொல்லிட்டு உடனே அம்மா கிட்ட வந்து சொல்லணும். ஓகேவா? சரிப்பா. அடடே வாமா, நல்லா இருக்கியா? ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன். வாமா, வந்து மடியில் உட்காரு. உட்காரு சாமி, நான் உன் பெரியப்பா தான்டா, வாடா. அம்மா மடி தவிர வேற யார் மடியிலையும் உட்காரக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. சார், அவந்திகா சாக்லேட். டோன்ட் டச். ஏய் செல்லக்குட்டி, இந்தாங்க உங்களுக்கு ஒரு பென்சில். நல்லா இருக்கா? காலைல சாப்பிட்டீங்களா? தோசை. தோசையா? நீ ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? மேக்ஸ். ஏய் இங்கே பாரு, அக்கா வந்திருக்காங்க. இந்த உனக்கு ஒரு பென்சில். நல்லா இருக்கா? அண்ணா கையெடுங்க. உங்க அண்ணன் மாதிரி தான்மா நான். அண்ணா கையெடுக்க சொன்னேன். குத்திட்டா புறாவல. கையை விடுறீங்க, நான் 109 ஃபோன் பண்ணட்டா? அங்கிள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லி தரட்டுமா? ஒரு காட்டில் புலி இருக்கும், யானை இருக்கும், முயல் இருக்கும், நரி இருக்கும், ஏன் எல்லா மிருகமும் இருக்கும். ஆனால் மிருகங்கள் எல்லாமே மனிதர்களாக மாற மாட்டாங்க. ஆனால் மனிதர்கள் எல்லாம் பொம்பளை பிள்ளையை பார்த்தா மிருகங்களாக மாறுவாங்க. அந்த மிருகங்கள்கிட்ட நம்ம எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி தரட்டுமா? உங்களை யாராவது சாக்லேட் கொடுத்து உங்கள் மேலே தப்பாக டச் பண்ணா உடனே யார்கிட்ட சொல்லணும்? அம்மாட்ட சொல்லணும். உங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, ஏன் உங்கள் மாமன், பெரியப்பன், ஏன் உங்கள் ஸ்கூலில் பாடம் சொல்லித்தர வாத்தியாராக இருந்தால் கூட யார்கிட்ட சொல்லணும்? அம்மாட்ட சொல்லணும். ஏன்னா அம்மா மட்டும்தான் உங்களோட வலியை புரிஞ்சிக்குவா. அம்மா சும்மா இருக்க மாட்டா. உங்களை 10 மாதம் சுமந்து பெத்த வலியை உணரக்கூடியது அம்மா மட்டும்தான். சரியா? உங்களை பெத்த தகப்பனாக இருந்தால் கூட யார்கிட்ட சொல்லணும்? அம்மாட்ட சொல்லணும். குட். பெற்றவங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு தொடு உணர்வை டெய்லி சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை கோகலையாக மட்டும் வளர்த்திடாதீங்க, வீரமாக வளங்க. யாராவது உங்களை தப்பாக தொட்டா என்ன சொல்லணும்? குழந்தைங்களா, உங்களை யாராவது பேட் டச் பண்ணால் 1098 கால் பண்ணணும். என்ன நம்பர் கால் பண்ணணும்? 10